நடந்திருக்கு இந்த சமயத்தில். நான் நடுவில் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வேற ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கோயிலுக்கு நடக்க வேண்டிய நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் லைக் திருவிழாக்கள் இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த ஒரு 15 வருஷத்தில். அதே சமயம் வந்து நிறைய அட்டாக் அப்போ அந்த கோயிலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மலையை சுற்றி யாரும் அந்நியர்கள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு கன்னி வெடிலாம் அங்கங்கே புதைச்சி வச்சிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த இஷ்யூ, இப்போ இந்த வார் வந்து பயங்கரமாக வெடிச்சதுக்கான ரீசன். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கன்னி வெடியில் தாய்லாண்டை சார்ந்த ஏதோ ஒரு பேட்ரோல் வந்து காலை வச்சுட்டு இருக்காங்க. வந்து ஒரு ட்ரிகரிங் ஆப்ஷன் கிடைச்சிச்சுல. இவ்வளோ நாள் வந்து சுமூகமாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த கோயிலை சுற்றி ஒரு கன்னி வெடியில் வந்து ஒரு பேட்ரோல் டீம் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னும் போது ஒரு பெரிய பிரச்சனையாவது. இமிடியேட்டாக வந்து ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைட்லேருந்து அதுக்கு பதிலடியாக தாய்லாண்டும் பயங்கரமாக ஃபயர் பண்ணுறாங்க. இந்த ஒரு 5 டேஸாக இதான் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட பேர் இறந்துருக்காங்க. 130க்கும் மேற்பட்டோர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதை தவிர 1.5 லட்சம் பேர் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க.